தொடர்ந்து பேங்கிங் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நான் போட்டுட்டு இருக்கேன். இப்போ வந்து ஃபாரின் பேங்க்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். எல்லாருக்குமே ஒரு ஹோம் கண்ட்ரி, தாய் நாடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ a foreign bank that operates in a country other than the home country, தாய் நாடை தவிர்த்து வேற ஒரு கண்ட்ரியில அது ஆப்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது மாதிரியான பேங்கை நம்ம என்ன பேங்க் சொல்றோம்னா ஃபாரின் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். So these bank offer services such as loans, deposits, trade finances, wealth management. இது மாதிரியான பேங்க்ஸ் எல்லாம் வந்து இது மாதிரி சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. எதனால இந்த பேங்கை வந்து நம்ம அனுமதிக்கணும்? நம்ம நாட்டிலேயே நிறைய பேங்க் இருக்கு. எதுக்காக நம்ம வந்து வெளிநாட்டுல இருந்து ஒரு பேங்கை வர இங்க அனுமதிச்சு நீங்க வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நம்ம சொல்லணும்? நமக்கு ஏன் அதுக்கான தேவை இருக்கு அப்படின்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நமக்கு கொடுக்க முடியாத சில லோன்ஸ், நமக்கு நிறைய எல்லா பணமே நம்மளால கொடுக்க முடியாது இல்லையா? அப்ப அவங்க கொஞ்சம் கடன் கொடுத்து அதுல இருந்து வர இன்ட்ரெஸ்ட்டை அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இதனாலதான் வந்து ஃபாரின் பேங்க்ஸை சம்டைம்ஸ் அலோவ் பண்றாங்க. ஸோ நம்ம கண்ட்ரியில இருக்கிற ஃபாரின் பேங்க், ஒன் ஆஃப் த ஃபாரின் பேங்க் என்னன்னு சொல்லலாம்னா சிட்டி பேங்க். யுஎஸ்ஏ அதான் ஒரு ஹோம் கண்ட்ரி, இந்தியால இருக்கு. ஹெச்எஸ்பிஎஸ்சி யூகேல இருக்கு, சைனாலயும் இருக்கு. டெக்ஸ்டர்ஸ் பேங்க் ஜெர்மனில இருக்கு, பிரேசில்ல இருக்கு. ஸோ இது மாதிரி எக்ஸாம்பிள்ஸா இப்போ இந்த பேங்க்ஸ் எல்லாமே நம்ம கண்ட்ரிலயும் இருக்கு. மோட் ஆஃப் ஆப்ரேஷன் என்னவா இருக்கும்? இதுனா பிரான்ச் ஆஃபீஸா இருக்கும். ஹெட் ஆஃபீஸ் வெளியூர்ல இருக்கும். அதோட ஃபார் எக்ஸாம்பிள் இதுலயே வந்து சிட்டி பேங்க் வந்து யுஎஸ்ஏல தான் இருக்கு ஹெட் ஆஃபீஸ், ஆனா அதோட பிரான்ச் வந்து இந்தியால இருக்கு. இதுல இன்னொரு வசதி என்னன்னா நம்ம வெளிநாடுகளுக்கு டிராவல் பண்ணும்போது அவங்களோட கரன்சியை மாத்துறது, இது மாதிரி விஷயங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்கும். சப்சிடரியா இருப்பாங்க. அப்ப பிரான்ச்சுக்கும் சப்சிடரிக்கும் என்ன வித்தியாசம்? பிரான்ச்னா தனிப்பட்ட முறையில இவங்களே இயங்கிட்டு இருப்பாங்க. சப்சிடரினா அந்த மெயின் பேங்க்கு கீழே இவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாமே வந்து ஒரே மாதிரியான சிஸ்டம் தான், பட் ஆனா வந்து தனித்துவம் பிரான்ச்ல ஆஃபீஸ்ல வந்து இருக்கும். சப்சிடரியில அது இருக்காது. டெய்லி அக்கௌண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி அது மாதிரி இருக்கும். ஸோ ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃபீஸுங்கிறது இட்ஸ் அனதர் டிஃப்ரெண்ட் திங். அவங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி இவங்க வந்து சில பேங்க்ஸை வந்து நடத்துவாங்க. இது ஃபாரின் பேங்க்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபாரின் பேங்க்ஸ், இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரீட்டைல் அண்ட் கார்பரேட் பேங்க்ஸ், லோன்ஸ், டெபாசிட்ஸ், கிரெடிட் சர்வீஸ் டு இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் பிசினஸ் கொடுக்கறது, இது எல்லாமே வந்து இவங்க பண்ணுவாங்க. இதெல்லாம் இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, என்னெல்லாம் செய்வாங்க அவங்க அப்படின்னு சொல்றது. ஸோ ரீட்டைல் அண்ட் கார்பரேட் பேங்கிங் இருக்கும். ட்ரேட் ஃபினான்ஸ் கொடுப்பாங்க, லெட்டர்ஸ் ஆஃப் கிரெடிட், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஃபினான்ஸ் பண்றது. இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங், கேபிட்டல் ரைசிங், வெல்த் மேனேஜ்மெண்ட் பண்றது, இது மாதிரி விஷயத்துக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அட்வைஸ் கொடுக்கறது, இது எல்லாத்தையுமே வந்து they will do it. So foreign exchange and treasury services, currency exchange, risk hedging and international. risk hedging அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயத்த பண்ண போறேன், லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி. நான் ஒரு விஷயத்த வந்து ரிஸ்க் எடுத்து பண்ண போறேன் அப்படின்னா அதுல எனக்கு ரிஸ்கை வந்து பேர் பண்றதுக்கான ஹெட்ஜிங்னா அதுதான், பேர் பண்றதுக்கான ஒரு ஹெல்பிங் டோனா இருப்பாங்க இந்த பேங்க்ஸ் சம்டைம்ஸ். ஸோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்றது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளி ஊர்கள் இல்லாட்டி வெளிநாடுகள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்க கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்றது. ஸோ இது மாதிரி விஷயத்துக்கு உதவி பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்ல எம்என்ஏனா மேஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன்ஸ். ஒரு பேங்கை இன்னொரு பேங்கோட இல்லை ஒரு செக்டார், ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியோட அக்வைஸ் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ வோடோஃபோன் இருக்கு, ஐடியாவும் இன்னொரு கம்பெனியும் சேர்ந்தா ஹீரோ ஹோண்டா. ஹீரோங்கிறது வேற கம்பெனி, ஹோண்டாங்கிறது வேற கம்பெனி. இது ரெண்டும் மர்ஜ் ஆகி தான் வந்து ஹீரோ ஹோண்டான்னு ஒரு கம்பெனி வந்து உருவாக்குனாங்க. இது மாதிரி வேலைகளுக்கு தேவைப்படக்கூடிய ஃபண்ட் கொடுக்கறதுக்கு இந்த ஃபாரின் பேங்க்ஸ் தயாரா இருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸாகவும் இருக்கும். அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபாரின் பேங்க்ஸ். ஃபாரின் பேங்க்ஸ்ல என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சஸ் டு குளோபல் மார்க்கெட், ஈஸியர் ஆக்சஸ் டு ஃபாரின் ஃபண்டிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஈஸியா வந்து ஃபாரின் ஃபண்டுக்கு போறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இது எல்லாத்துக்குமே வந்து இட் வில் பி யூஸ்ஃபுல். இனோவேஷன் அண்ட் டெக்னாலஜிஸ், அட்வான்ஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அண்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும், இல்லைன்னா வந்து அந்த ப்ராடக்ட்ஸை வந்து அது மாதிரியான விஷயங்கள் மூலயமா விற்கிறது, அந்த பிளாட்ஃபார்ம் மூலியமா வந்து வாங்குறது, இது மாதிரி விஷயத்துக்கு இவங்க உதவி பண்ணுவாங்க. சம் எக்ஸாம்பிள் லைக் நம்மளோட பிளிப்கார்ட், நான் சின்ன லெவல்ல பிளிப்கார்ட்லாம் சொல்றேன். நம்ம பிளிப்கார்ட் வந்து கன்சியூமர் குட்ஸ்க்காக இருக்குது. இதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் கூட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ்க்கு வந்து தே வில் பி யூசிங் சம்திங் இது மாதிரி.
ஸோ எஃபிஷியன்சி சர்வீசஸ், ஃபாஸ்டர் ப்ராசஸிங் டியூ டு குளோபல் நெட்ஒர்க். சீக்கிரமா வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி, முன்னாடிலாம் ஒரு பேங்க் லோன் எடுக்கணும் அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கே வந்து காலையில போய் ஒரு 9 மணிக்கு உட்கார்ந்தோம் அப்படின்னா சாயங்காலம் வரைக்கும் அதுல உட்காந்து எல்லா பேப்பர்ஸையும் எழுதி அவங்கள பாரு இவங்கள பாரு சொல்லி நிறைய வேலை இருக்கும். அதுல வந்து கையெழுத்து வேற இன்னொருத்தர் அந்த அக்கௌண்ட்ல, அந்த பேங்க்ல அக்கௌண்ட்ல இருக்க ஒருத்தர் வந்து கையெழுத்து போடுறதுக்கு வேற வரணும். அதுக்கு வந்து ஒருத்தரையா பார்த்து கெஞ்சி நம்ம போய் கொஞ்சம் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொன்னா அவங்க சொத்தை எழுதி கொடுக்க போற மாதிரி, நீ நாளைக்கு ஓடி போயிட்டேன்னா, நாளைக்கு நீ கடனை கிட்டன வாங்கிட்டு போயிட்டேன்னா என் பேரு கெட்டு போயிருமே, நான் என்ன செய்ய வைக்க அப்படின்னு நிறைய பேசுவாங்க. எல்லாத்திட்டையும் வாங்கி கொஞ்சம் கால்ல கையில விழுந்து கொஞ்சம் கையெழுத்து மட்டும் போட்டுருங்க ஐயா அப்படின்னு போய் நின்னு இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டையும் நம்மளால ஓபன் பண்ண முடியும். ஆனா இன்னைக்கு வந்து தட்ஸ் நாட் த கேஸ். ஃபாஸ்டர் ப்ராசஸிங் டியூ டு குளோபல் நெட்ஒர்க். குளோபல் நெட்ஒர்க் இருக்கிறதுனால நம்ம ஈஸியா நம்மளால வந்து ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும். என்ஹான்ஸ் காம்படிஷன் encourages domestic bank to improve service and reduce cost. domestic banks தான் உள்ளூர் இருக்கிற பேங்க்ஸை வந்து அவங்களோட சர்வீசஸை இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு போறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் பெஞ்ச் மார்க்கா இருக்கும். அது உபயோகமா இருக்கும். இதெல்லாம் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபாரின் பேங்க். சேலஞ்சஸ் ஃபேஸ்ட் பை ஃபாரின் பேங்க்ஸ். என்னெல்லாம் சேலஞ்சஸ்? எப்பவுமே நமக்கு ஒரு அட்வான்டேஜஸ் இருந்துச்சுன்னா சில சிக்கல்கள் இருக்கும். என்னெல்லாம் சிக்கல்கள் இருக்கும் அப்படின்னா, ரெகுலேட்டரி ஹர்டில்ஸ், கம்ப்ளையன்ஸ் வித் லோக்கல் அண்ட் இன்டர்நேஷனல் லாஸ். லோக்கல் லாஸ் அண்ட் இன்டர்நேஷனல் லாஸ் மேல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து இருக்கும். அண்ட் கல்ச்சுரல் அண்ட் மார்க்கெட் டிஃபரன்சஸ், அடாப்டிங் டு லோக்கல் கன்சியூமர் ப்ரிஃபரன்சஸ். ஸோ கல்ச்சுரல் அண்ட் மார்க்கெட் டிஃபரன்சஸ் இருக்கும். லோக்கல் கன்சியூமர் ப்ரிஃபரன்சஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களோட லெவல் ஆஃப் இதுல இருந்தே வந்து இப்போ நம்ம சில பேங்க்ஸ்ல நம்ம பாக்குறோம், நிறைய ஃபாரின் பேங்க்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிமம் டெபாசிட்டே 10,000 ரூபாய். நம்மளோட 500 ரூபாய்க்கு மேல நான்லாம் என்னோட அக்கௌண்ட்ல வைக்கவே மாட்டேன். இந்த சில ஆக்சிஸ் பேங்க் இது மாதிரி பேங்க்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட மினிமமா வந்து ஒரு அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து 10,000 ரூபாய். சில சமயம் நம்ம மாச சம்பளமே அவ்வளவுதான் நம்ம வாங்குவோம். அதனால வந்து அது மாதிரி பேங்க்லாம் வந்து நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாது. லோக்கல் நார்ம்ஸ் ஒரு டொமஸ்டிக் பீப்புளோடைய தேவைகளை புரிஞ்சுக்காம சில சமயம் இது மாதிரி ஃபாரின் பேங்க்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் ரிஸ்க். பாலிசி சேஞ்ச் ஆகும்போது, கரன்சி பிளக்சுவேஷன் ஆகும். இப்போ வார்லாம் நடக்குது அப்படின்னா நமக்கு வந்து அது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம பாலிசி சேஞ்சஸ் நடக்கும்போது, ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரில வந்து அவங்க ஒரு பேங்கை திறக்கும் போது இந்த கண்ட்ரில ஏதாவது பாலிசி சேஞ்சஸ் பண்ணாங்க அப்படின்னா இட் வில் பி அ ப்ராப்ளம். மார்க்கெட் என்ட்ரி பேரியர்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ஓனர்ஷிப் அண்ட் கேபிட்டல் அண்ட் ஆப்ரேஷன்ஸ். எல்லாருமே விட மாட்டாங்க. ஃபாரின் பேங்க் வந்து இங்க கொண்டு வரதுனால லோக்கல்ல நிறைய பாதிப்புகள் அடையுது, லோக்கல் பீப்புள் பாதிக்க அடைகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஃபாரின் பேங்க்ஸை வரவிட மாட்டாங்க மார்க்கெட்டுக்குள்ள. ஸோ இது வந்து பிரச்சனையா இருக்கு. ரோல் இன் டெவலப்பிங் எக்கனாமிக்ஸ். ஸோ ஒரு டெவலப்பிங் எக்கனாமி, நம்ம கண்ட்ரி வந்து டெவலப்பிங் கண்ட்ரி தான், எக்கனாமியும் வந்து டெவலப்பிங் எக்கானமி தான். ஸோ நம்மளோட பொருளாதாரம் வளர்ந்துட்டு இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இந்த ஃபாரின் பேங்க்ஸோட பங்கு அதுல என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்ஸ், பிரிட்ஜிங் கேப்ஸ் இன் அன்ரிசர்வ்டு ரீஜியன்ஸ். ஸோ ரிசர்வ்டு ஆர் அண்டர் ரிசர்வ்டு ரீஜியன்ஸ் சில ரீஜியன்ஸ் இருக்கும் இல்லையா, அங்கேயுமே கூட சொல்லி நம்மளுடைய விஷயங்களை, அந்த கேப்ஸை வந்து ஃபில் பண்ண முடியும். ஸோ ஒரு மெட்ரோபாலிட்டன்ல ஒரு ஃபாரின் பேங்க் இருக்குன்னா இன்னும் ஒரு 2 ரூரல் பேங்க்ஸ்ல இவங்களால ஆரம்பிக்க முடியும். அது மாதிரி ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்ஸுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த கேப்ஸை வந்து இது வந்து நிவர்த்தி பண்ணும். நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். இப்போ மெட்ரோபாலிட்டனா ஒரு சென்னை மாதிரியான ஒரு ஏரியால ஒரு பெரிய ஆக்சிஸ் பேங்க் இருக்கு அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் நம்மளோட ரூரல் ஏரியாஸ்குள்ள வந்து தேவைப்படக்கூடிய பேங்க்ஸ்ல நம்ம கவர்மெண்டால சில பேங்க்ஸை வந்து நடத்த முடியும். அங்க போட வேண்டிய ஃபண்டை இங்க போட முடியும். ஸோ அந்தந்த பீப்புளுக்கான தேவைக்கான ஒரு விஷயத்த செய்ய முடியும். இது எல்லாமே வந்து comes under this financial inclusions. Technology transfer, introducing modern banking technologies. மாடர்ன் பேங்கிங் டெக்னாலஜிஸ் வந்து இப்ப நிறைய வந்துட்டு நம்மளோட ஜிபே, போன்பே, அது இது எல்லாமே பேயா போச்சு ஒருத்தர் நடுவுல. எல்லாமே அந்த காலத்துல வந்து எல்லாத்தையுமே பீப்புள் வந்து பக்கத்துல பார்த்து செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு வயதானவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, இப்ப என்ன எல்லாம் போன்ல ஏதோ பேய்னு வச்சுக்கிட்டு எல்லாம் பேயா போயிட்டாத்தான்னாரு. அது மாதிரி எல்லாமே பேயா போயிட்டு, கூகுள் பே, போன்பே எல்லாமே அப்படி போயிட்டு இருக்கு. அது மாதிரி டெக்னாலஜிஸை நமக்கு ஈஸியா இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல வந்து இந்த ஃபாரின் பேங்க்ஸ் இருக்காங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், எஃப்டிஐனா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சப்போர்ட்.
ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளோட கண்ட்ரில பண்றதுனால நமக்கு அதுல சில நன்மைகள் வந்து கிடைக்கும். என்ன நன்மைகள் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, நேரா இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு சில சார்ஜஸ் அவன் பே பண்ண வேண்டியிருக்கும். இது மாதிரி டெக்னாலஜிஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து நம்மளால கொண்டுட்டு வர முடியும் நம்ம கண்ட்ரிக்குள்ள. ஸோ இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கு. இம்ப்ரூவிங் பேங்கிங் ஸ்டாண்டர்ட்ஸ், பிரிங்கிங் குளோபல் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அண்ட் கம்ப்ளையன்ஸ் நார்ம்ஸ். குளோபல் ஸ்டாண்டர்டுக்கு நம்மளுடைய பேங்கிங் நம்ம வணிகம் தான் இல்லையா, நம்ம வந்து வெளியூர்ல போய் பார்க்குறோம், அவங்களுடைய வணிகம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம், இப்படிதான் நம்மளுடைய வளர்ந்துகிட்டே இருக்கும். அப்போ அது மாதிரி வெளியில உள்ள பேங்க்ஸ் உள்ள வராங்க அப்படின்னா பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்னெல்லாம் அவங்க பெஸ்ட் ப்ராக்டிசஸ் பண்றாங்க அதெல்லாம் நம்மளால கத்துக்க முடியும். தேங்க்யூ.